மாணவிய அதே வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரமான சம்பவம் கொல்கத்தால அரங்கேறியிருக்கு. நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு அந்த கொடூரக்காரர்கள் காலில் மாணவி விழுந்து கெஞ்சி அழுதுருக்காங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இன்றி ஹாக்கி ஸ்டிக்குனால இந்த மாணவியினுடைய தலையை பலமா தாக்கியிருக்காங்க. மேலும் ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் துன்புறுத்தலும் பண்ணியிருக்காங்க. இந்த மாணவியினுடைய மருத்துவ பரிசோதனை அறிக்கையானது வெளிவந்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை கொடுத்திருக்கு அப்படின்னே நம்மளுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குற்றவாளிகள்ல முதன்மை குற்றவாளியா பார்க்கப்படக்கூடியவர் அம்மாநிலத்தினுடைய முதலமைச்சரோட நெருங்கிய சொந்தக்காரர் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா பகுதி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஆர்ஜிகர் மருத்துவமனை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு மருத்துவ மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவமானது இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்துச்சு. அது பலர் மனதிலும் ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அந்த வடு காயறதுக்கு முன்னாடியே மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி வளாகத்தில் சட்டக்கல்லூரி முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 4 குற்றவாளிகள்ல முதன்மை குற்றவாளியா பார்க்கப்படக்கூடியவர் அந்த சட்டக்கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முன்னாள் மாணவர் அங்க ஒரு கெஸ்ட் லெக்சரர் போலையும் போயிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4ஆவதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் அப்படின்றதும் பல அதிர்ச்சி தகவலாக தான் பார்க்கப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாணவி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சம்பவம் ஜூன் 25ஆம் தேதி தான் இந்த கொடூரமான சம்பவமானது நடக்குது. அந்த கல்லூரி வளாகத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த திரிணாமுல் சக்த்ரா பரிஷத் கட்சியினுடைய மாணவர் அணி மீட்டிங் அங்கே நடக்குது. மாணவி கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த மீட்டிங் அப்பயே நான் டார்கெட் செய்யப்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடியவர் தான் இந்த மனோஜித் மிஸ்ரா. இந்த மனோஜித் மிஸ்ரா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த சட்டக்கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டெம்பரரி ப்ரொஃபஸர் போலையும் அங்கே போயிட்டு இருந்திருக்காரு. இப்போ இவர் இந்த மாணவி கிட்ட போயிட்டு ஒரு ப்ரொபோசல், மேரேஜ் ப்ரொபோசலை முன்வைக்கிறாரு. இல்லைங்க, என்னால் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோசலை இந்த மாணவி தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. இது மாணவி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதே போல காவல்துறையினருடைய விசாரணையிலையும் இது வெளிவந்திருக்கு. இவங்க இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படின்றது இன்றைய அளவும் இது தெரிய வரல. விசாரணையானது ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு தான் இருக்கு. மாணவி கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு 7:30 மணி இருக்கும் இரவு, என்னை ஒரு 3 பேர் வழிமறிச்சிட்டாங்க. அந்த 3 பேர் என்னை வழிமறிச்சு என்னை ரொம்பவே வற்புறுத்தலின் பேரில் என்னை பயங்கரமாக இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமில் போயிட்டு என்னை அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறையோட விசாரணையில் என்ன சொல்லப்படுதுன்னா, மோனோஜித் மிஸ்ரா இந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 மாணவர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த 2 குற்றவாளிகளும் வெளியே காவலுக்கு நின்னதா காவல்துறையினுடைய விசாரணையால சொல்லப்படுது. அப்போ பேலன்ஸ் இந்த வாட்ச்மேன் எப்படி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்ல போனா, இந்த வாட்ச்மேன் கிட்ட இவங்க விசாரணை நடத்துறாங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு விசாரணை நடத்தும் போது முன்னுக்கு பின் முரணான தகவலை இந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவங்க சிசிடிவி காட்சிகளையுமே கைப்பற்றியிருக்காங்க. இப்ப மாணவி சொல்லக்கூடிய வாக்குமூலத்துல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, என்னை பயங்கரமா போட்டு அடிச்சாங்க, நான் அவங்க கிட்ட இருந்து போராடினேன், கெஞ்சின வெளியே வர்றதுக்கு, ஆனா அவங்க என்னை விடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன், என்னால் இப்படிலாம் பண்ண முடியாது, உங்களுடைய ஆசைக்கு என்னால் இணங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக அவங்க கிட்ட கெஞ்சினேன், ஆனால் அவங்க என்னை விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவி கண்ணீர் மல்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்க காலை தொட்டெல்லாம் நான் கும்பிட்டேன், ஆனாலும் என்னை விடலைன்னு சொல்லியிருக்காங்க. நான் தப்பிக்க முயற்சி செஞ்சப்போ ஒரு ஹாக்கி ஸ்டிக்குனால என்னோட தலையில் பலமாக ரொம்ப அடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மாணவி முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நீ இந்த விஷயத்தை வெளியே போய் சொன்ன அப்படின்னாலோ, இல்லை நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னாலோ, உன்னுடைய காதலனையும் உன்னுடைய குடும்பத்தையும் நாங்கள் எதனா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை 10
10:50 மணி அளவில் தான், அதாவது 7:30 மணி வாக்கில் இந்த பொண்ணை வந்து வழிமறிச்சிருக்காங்க. 10:45 மணி வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க. என்னை வந்து 10:50 மணி அளவில் தான் என்னை வந்து அவங்க விடுவிச்சாங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அமைதியாக போயிடு அப்படின்னும் என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவி வந்து சொல்கிறாங்க. காவல்துறையுடைய விசாரணையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முன்னாள் மாணவன் வந்து இந்த பொண்ணுக்கு ப்ரொபோசல் வந்து பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 மாணவர்களுக்கு இந்த பொண்ணு மேலே என்ன முன்பகை அப்படின்றது தெரிய வரல. இந்த முன்னாள் மாணவர்களுக்கும் இந்த சீனியர் மாணவர்களுக்கும் என்ன தொடர்பு, இவங்க எப்படி இந்த குற்ற செயலில் இப்படி கூட்டாக ஈடுபட்டாங்க, இது முன்னாடியே பிளான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா, பிளான் பண்ண ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்துகிறாங்க. காவல்துறையினர் ஒரு சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிருக்காங்க. அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 3:30 மணியில இருந்து 10:30 மணி வரைக்குமே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றிருக்காங்க. அந்த காவல்துறையினர் கைப்பற்றின அந்த சிசிடிவி காட்சிகளில் 5 பேரினுடைய நடமாட்டம் வந்து தெரிய வருது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோனோஜித் அப்படின்ற இந்த முக்கிய குற்றவாளி, அதன் பிறகு பேலன்ஸ் வந்து 2 குற்றவாளிகள், அதாவது இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற போர்வையில் இருக்காங்க இல்லையா, இந்த 2 குற்றவாளிகள், அவங்க புரோமித் முகர்ஜி மற்றும் ஜயித் அகமது அப்படின்ற இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 பேர், அதன் பிறகு செக்யூரிட்டி, அதன் பிறகு இந்த பொண்ணு, இந்த 5 பேரினுடைய நடமாட்டத்தை வந்து காவல்துறையினர் அந்த சிசிடிவி காட்சிகளில் பார்த்துருக்காங்க. இதில் இவங்க காவல்துறை சொல்லக்கூடிய விஷயம் இன்னொன்று என்னன்னா, இவங்க அந்த காவலாளியை அடித்து வெளியே துரத்திட்டாங்க, நீங்கள் இந்த சைடு வரக்கூடாதுன்ற மாதிரி துரத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கோணத்திலையும் நாங்கள் இதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவன் எதுக்கு முன்பின் முரணான பதில்களை சொல்கிறான் இந்த காவலாளி அப்படின்ற விஷயமும் தெரியல. விசாரணை தீவிரம் அடையுது. மென்மேலும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் தான் நாங்கள் நினைக்கிறோம். காவலாளி கிட்டையும் அந்த குற்றவாளிகள் கிட்டையும் நாங்கள் வந்து தீவிர விசாரணை மேற்கொள்கிறோம். இப்போ 4 பேருமே எங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குற்றச்சாட்டு வந்து மாணவியும் மாணவியோட குடும்பமும் வந்து முன் வச்சிருக்காங்க. மாணவியோட குடும்பமும் இதுக்கு வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த மோனோஜித் மிஸ்ராவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த மோனோஜித் மிஸ்ரா வந்து மம்தா பானர்ஜியினுடைய மருமகன் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மோனோஜித் மிஸ்ரா வந்து அந்த கட்சியினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்கள் கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த போட்டோஸும் வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. இதை வச்சு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு போராட்டங்களை அங்கே நடத்திட்டு வராங்க, பல்வேறு கண்டனங்களையும் அங்கே தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சி வந்து மோனோஜித் மிஸ்ராக்கு அடைக்கலம் கொடுக்குது, பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து எதிர்க்கட்சி வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அந்த மாணவி கொல்லப்பட்ட ஒரு சம்பவம், அதுவும் பாலியல் ரீதியாக கொல்லப்பட்ட சம்பவம். இப்போ சட்டக்கல்லூரி வளாகத்திலேயே சட்டக்கல்லூரி மாணவி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு சம்பவம். இந்த 2 சம்பவத்திலேயே காவல்துறையினர் வந்து சட்டம் ஒழுங்கு இங்கே சரி கிடையாது, காவல்துறையினர் வந்து பெருசான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கிறது கிடையாது, இங்கே வந்து ஒரு சரியான பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்வேறு போராட்டங்கள் அந்த மாநிலத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மென்மேலும் இது போல பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் அரங்கேறுது அப்படின்றது வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை விஷயத்துல வந்து மம்தா பானர்ஜி சரியான நடவடிக்கை எடுக்கல, இதுல ஒரு கிடுக்குப்பிடி விசாரணை இல்லை, இப்ப கடைசி வரைக்குமே எங்களுக்கு யாரு குற்றவாளின்னு தெரியல, அந்த மருத்துவமனையினுடைய பிரின்சிபலுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல, அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு தெரியலன்னும் போது இப்போ மேலும் ஒரு சம்பவம் எப்படி நடக்குதுன்னா, கண்டிப்பா அங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்களும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, பல்வேறு கட்சிகள்ல இருந்து கண்டன கோஷங்கள் வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இப்போ எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஏன்னா படிக்கக்கூடிய பள்ளி வளாகம், கல்லூரி வளாகத்தில் வந்து அடுத்தடுத்து இது போல மாணவர்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்கறது வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்க விஷயமாவும் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தொடர்ந்து நடந்துட்டு வர்றது. வந்து என்ன நடக்குது நாட்டில், எங்கேயுமே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புது. ஆனா இதை பத்தி கட்சி அந்த
ஆளுங்கட்சி வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மிஸ்ராக்கும் எங்களுடைய கட்சிக்கும் தொடர்பு இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த குற்ற சம்பவத்துக்கும் இப்ப எங்களுடைய கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு வாதமாக பார்க்கப்படுது. இந்த வழக்கினுடைய விசாரணை மென்மேலும் தீவிரமடையுது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா மாணவிக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குரல்கள் விக்டிமான மாணவிக்கு ஆதரவா எழுந்துகிட்டு இருக்கு.